உலகத்தில் எல்லா சிங்கருக்கும் தன்னுடைய வோக்கல் ரேஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். வளர்ந்து வரக்கூடிய நிறைய சிங்கருக்கு வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய கொஷினாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கலி 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ வெரி அப்ராக்சிமேட் மெத்தட், அதாவது கொஞ்சம் சோம்பேறிகளுக்கான வழிமுறை அது. ரெண்டாவது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மெத்தட். இதில் சோம்பேறிகளுக்கான வழிமுறையை வந்து முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட்டு, எல்லாருக்குமே ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் தான் ரொம்ப பிடிக்குன்றனால அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் பிச்சை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட்டோ வேணும். நான் ஒரு டியூனர் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் அன் ஆட், ஐ ஜஸ்ட் யூஸ் த டூல். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. எந்த ஒரு டூலை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பிச் டிரெக்டர்னு ஒரு வெப்சைட் கூட இருக்குது. நீங்கள் இப்போது லேப்டாப்பில் ஸ்டூடியோ செட்டப்லலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் ப்ரௌசர் மூலமாகவே கூட நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த டியூனர் ஆப்பை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன பிச்சில் பேசுகிறீங்கன்ற நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் எந்த நோட்டில் இருக்குன்னு சொல்லி அது காமிக்கும். ரைட்டா? அதை அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி திருவிக்கிட்டே போகும்போது உங்கள் வாய்ஸை அப்படியே மேல் நோக்கி கொண்டு போகும்போது ஒரு இடத்த தாண்டி போக முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அந்த இடத்துல அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு அந்த பிக்சர் ஆப்ல என்ன பிச் காமிக்குது அப்படின்னு பாருங்க. அந்த பிச்சை குறிச்சு வச்சுக்கோங்க. C4, D4, E4 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிக்கும், அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஹை பிச்சினுடைய ஹையர் சைடுடைய வோக்கல் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ லோயர் சைடுக்கு வரணும்னா அதே மாதிரி சொல்லிக்கிட்டே கீழே அப்படியே சுருக்கிக்கிட்டே வரணும். அதே மாதிரி டியூனர் ஆப் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நீங்கள் சொல்லிட்டே வரும்போது இதுக்கு கீழே என்னால் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு இடத்துல தோணும். அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணுங்க. அந்த டியூனர் ஆப்பில் என்ன நோட்டு காமிக்குது அப்படின்னு சொல்லுங்கள். C2 காமிக்கலாம், இல்லை E2 காமிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் காமிக்கும். ஸோ அந்த பியானோவில் இருக்கிற நோட்ஸில் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உங்கள் வாய்ஸால் பாட முடியுன்றது தான் இந்த வோக்கல் ரேஞ்சோடைய எக்ஸ்பிளனேஷன். இதுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்கும் பட்சம், இந்த ஒரு பாட்டில் இருக்கிற சுரங்களா நோட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் உங்களால் கம்ஃபர்டபுளாக பாட முடியும். இது ஏன் ஒரு சோம்பேறிகளுக்கான மெத்தட், இது ஏன் ஒரு அப்ராக்சிமேட்டான மெத்தட்னு சொல்கிறேன்னா, நீங்கள் என்னதான் கீழே மேலேயும் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக அதாவது மைண்டில் வந்து நமக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பாடி நம்ம அதை டிசைட் பண்ணுறோம். ஜஸ்ட் பிகாஸ் அங்கே நம்மளால் ஹம் பண்ண முடியுது, ஒரு ஹை நோட்டில் அப்படின்னு சொல்ல முடியுதுன்றனால அந்த நோட்டில் நம்மளால் கம்ஃபர்டபுளாக பாட முடியும்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி லோலையும் அந்த நோட்டில் கம்ஃபர்டபுளாக பாட முடியும்னு அர்த்தம் கிடையாது. அந்த சிலபல் மட்டும் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் அது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மெத்தடுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆப்பும் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு வந்து அந்த டியூனர் ஆப் தேவை கிடையாது. இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது பியானோ, ஒரு ஆக்சுவல் பியானோ, ஒரு ஹார்மோனியம் ஏதாவது ஒன்று இருந்தால் அது வச்சுக்கோங்க. இல்லை எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. ஃபோனில் அற்புதமான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்துருச்சு பியானோஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு பியானோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் C எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து அந்த C அழுத்துங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் போகுமா, கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப அப்படின்னு கேட்கும். மேலே போக போக அப்படின்னு இந்த சைட் கேட்கும். ஸோ அந்த கீழ் பிச்சிலேருந்து மேல் பிச் போகிற அந்த ஒரு இதுதான் வந்து பியானோ. இதில் நீங்கள் C4 அழுத்திட்டு அப்படியே ஹம் பண்ணணும். அதுலேருந்து அடுத்தடுத்த கீஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே போகணும். போக போக நம்ம ஹம் பண்ணிட்டே போகணும். கீழே நான் மெலோடைன் கொடுத்துருக்கேன். அதுபடி C4லேருந்து C5 வரைக்கும் நான் பாடியிருக்கேன். ஸோ அதுதான் அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட ஹையர் ரேஞ்ச். இப்போது கீழே ஸோ இப்போ நான் ஒரு மெலோடைன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் C4லேருந்து அப்படியே படிப்படியாக இறங்கி C3 வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ என்னுடைய லோயர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா C3 தான் என்னுடைய லோயர் ரேஞ்ச். இப்போது 2 ஃபோட்டோ நான் பக்கத்தில் போடுறேன். ஸோ கீழே என்னால் C3 வரைக்கும் போக முடியுது, மேலே C5 வரைக்கும் போக முடியுது. இதுதான் என்னுடைய வோக்கல் ரேஞ்ச், C3 to C5. இதை வச்சு நிறைய வோக்கல் ஸ்டைல்லாம் சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து இதை வச்சு உங்களுடைய வாய்ஸோட
கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு ஒரு வாய்ஸுக்கு பேர்லாம் கொடுப்பாங்க. சொப்ரானோ அப்படின்றது கொஞ்சம் ஹை எண்டான வாய்ஸு, பேரிட்டோன் அப்படின்றது கொஞ்சம் மிடில் இருக்கக்கூடியது, பேஸுங்கிறது கொஞ்சம் கீழே இருக்கக்கூடியது. இப்போது யேசுதாஸ் சார், ஜெயச்சந்திரன் சார்லாம் பேஸுன்னு நீங்கள் சொல்லலாம். எஸ்பிபி சார்லாம் வந்து நீங்கள் எதுலேயுமே அடக்க முடியாது. அவர் கீழேயும் நல்லா பாடுவார், மேலேயும் நல்லா பாடுவார், நடுவுலையும் நல்லா பாடுவார். அவர் ஒரு அதிசய பிறவி. அவரை வந்து நீங்கள் எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, இது வந்து பாம்பே ஜெயஸ்ரீ பேஸில் பாடின சாங். இதே பாட்டை உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா அப்படின்னு மதுஸ்ரீ மாமும் பாடியிருப்பாங்க. ஸோ இவங்களோட வாய்ஸோட அழகு வந்து பேஸில் இருக்குது, இவங்களுடைய வாய்ஸோட அழகு அந்த ஹைஸில் இருக்குது. ஸோ என் வாய்ஸ் வந்து ஹை பிச் போனால் தான் நான் ஒரு பெரிய சிங்கரா, என் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு வாய்ஸுக்குன்னு ஒரு நேச்சுரல் ரேஞ்ச் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒரு நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஹை பிச் பாடுறவங்க மட்டும்தான் சூப்பரான சிங்கர்ஸ் அப்படின்னு கிடையாது. லோ பிச் ஒரு சில பேரால் பாடக்கூடிய லோ பிச் வந்து அந்த ஹை பிச் சிங்கர்ஸால் பாட முடியாது. ஸோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் தான். புல்லாங்குழலுக்குன்னு ஒரு நேச்சுரல் ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு கீழே பாடினா காற்று தான் வரும், அதுக்கு மேலே பாடினாலும் கேட்காது. நம்ம வாய்ஸ் நம்ம காதில் கேட்கக்கூடிய சவுண்டுக்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது. 100 ஹெட்ஸ் டு ஒரு 6 ஹெட்ஸ் 6000 இது வரைக்கும் தான் நம்மளால் கேட்கவே முடியும். நீங்கள் அந்த EQவில் பார்த்தீங்கனாலே கீழே 100 ஹெட்ஸுக்கு தாண்டி கீழே போனாலே ரம்பிள்னு சொல்லி அதை கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 6Kக்கு மேலே போனால் அது வந்து ரொம்ப மைல்டாக கேட்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு புத்துணர்ச்சியாக தரும் ஒரு வெறும் குட்டி கேரக்டரிஸ்டிக் தான் ஆட் பண்ணுமே தவிர அதுக்கு மேலே கேட்டாலும் இனிமையாக இருக்காது, நமக்கு வந்து காதே ஒரு மாதிரி வலிக்கும். ஸோ இதுதான் கடவுள் கொடுத்த ரேஞ்சே. ஸோ இதில் எந்த ரேஞ்சில் நம்ம வாய்ஸ் இருந்தாலும் அதனுடைய ஸ்வீட் ஸ்பாட்டான சாங்ஸை கண்டுபிடிச்சி நம்ம பாடுறது மூலமாக நம்மளுடைய வாய்ஸை வந்து நம்ம அழகாக வெளிப்படுத்தலாம். ஸோ இது மூலமாக நம்ம எப்படி நம்மளுடைய வோக்கல் ரேஞ்ச் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணுன்றதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கேட்ட எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஐ எம் விஷ்ணுராம், ஐம் ப்ரொஃபஷனல் சிங்கர் அண்ட் லைவ் பர்ஃபார்மர். ரெக்கார்டிங்ஸ் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் எதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஷ்ணு.